ஹலோ ஆல், ரீசெண்டாக நாங்கள் ஒர்க்கில் வந்துட்டு ட்ரிப் போயிருந்தோம். அதோட லாங் வீடியோ தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் ஒர்க்கிலாக்கு போகிறப்ப என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாக்டாக இந்த பிளேஸ்லேருந்து நம்மளுக்கு கேரளா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக பார்டரில் நின்று நான் இந்த கிளிப்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே வியூலாம் பயங்கர சீனிக்காக இருந்தது அப்படின்ட்டு நான் நின்று இன்ட்ரோலாம் எடுத்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ட்ரோ வந்துட்டு எரைஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒன் டே ட்ரிப்பாக தான் வர்க்கலாக்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு நைட் மட்டும் வர்க்கலாவில் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக ஸ்டே வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டங்குன்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா அந்த நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுடன் வந்து சேரும். எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரியாதுங்க. வர்க்கலாக்கு வந்துட்டு ஹில் ஏறி இறங்கி தான் நான் வந்துட்டு அந்த சீ சைடை ரீச் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. நாங்கள் வந்துட்டு செங்கோட்டை வழியாக கேரளா வந்துட்டு ரீச் பண்ணோம். அந்த அன்னைக்கு ஹில் ஏறும்போது தான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வர்க்கலாக்கு வந்துட்டு ஹில் ஏறி இறங்கினா தான் சீ சைடு வந்துட்டு ரீச் ஆக முடியும் அப்படின்றது தெரியும். கேரளா அப்படின்னாலே மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் வர்க்கலாக்குமே ஹில் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியலை. நாங்கள் போன அந்த அன்னைக்கு வந்துட்டு பெருசாக வெயிலும் இல்லை மழையும் இல்லைங்க. நியூட்ரலாக இருந்தது. கிளைமேட் வந்துட்டு பயங்கர என்ஜாய் பண்ணிட்டே போனோம். ஒரு பக்கம் காரில் வந்துட்டு நல்லா வைப் சாங்காக போட்டு நல்லா வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நாங்கள் எங்களோட ட்ரிப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். இதுக்கப்புறம் போகிற வழிகளில் நிறைய ரப்பர் ட்ரீஸ் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு ரப்பர் ட்ரீ பார்த்தோன்னே என்னோடய 8th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கண்ணுக்கு வந்துட்டு அவ்வளோ பச்சை பசேன்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் வந்துட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கேரளாவை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்படி தாங்க நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். நடுவில் வந்துட்டு எங்களுக்கு பசிச்சிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு கார் எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நிப்பாட்டினோம். ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்திருக்கோம். இப்போ வந்துட்டு மணி 12:30 கிட்ட இருக்குங்க. அந்த டைமில் வந்துட்டு டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூடே இருக்காது. தெரியும். பட் நம்ம காலையில் சாப்பிட்ல அப்படின்றதுனால எனக்கு பயங்கரமான பசி. இன்னும் போய் ரீச் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் கிட்டே ஆகும் அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு நான் அதில் ஒரே ஒரு பருப்பு வடை மட்டும் வாங்கிக்கிட்டேன். மற்ற எல்லாருமே டீ காஃபி சொல்லிக்கிட்டாங்க. பட் எனக்கு பெருசாக டீ காஃபி பிடிக்காது அப்படின்றதுனால நான் பரவாயில்ல எனக்கு அந்த வடையே எடுத்தாங்க அப்படின்ட்டு நான் அதை வாங்கிக்கிட்டேன். வடையை சாப்பிட்டு காரில் தான் ஏறினேன். எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல. ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா வந்துட்டு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது எல்லோரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். வர்க்கலாக்கு ஃபஸ்ட்டு போகலாமா இல்லாட்டி ஜட்டாயுக்கு போகலாமா அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனலாக எல்லாருமே பேசி செஞ்சு ஃபர்ஸ்ட் ஜட்டாயுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நேராக வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஜட்டாயு தான். அதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜட்டாயில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக போடுறேன். Until it's bye from Dana with Akash. Bye.